ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரக்ஷூஸ் டிப்ஸ். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வருஷத்தோட 2வது சூரிய கிரகணம் பார்த்திங்க அப்படின்னா 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடக்க போகுது. அதாவது இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்குது. நாளைக்கு 20, ஞாயிற்றுக்கிழமை 21ஆம் தேதி அந்த சூரிய கிரகணம் நடக்க போகுது. இந்த சூரிய கிரகணம் பார்த்திங்க அப்படின்னா எந்த நேரத்தில் நடக்குது, எவ்வளவு நேரம் நடக்குது, நம்ம தமிழகத்தில் சென்னையில் எப்போ தெரியும், கர்ப்பிணி பெண்களுக்கு தோஷம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக ப்ரெக்னென்ட் லேடிஸ் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தோட 2வது சூரிய கிரகணம் பார்த்திங்க அப்படின்னா வர ஞாயிற்றுக்கிழமை 21ஆம் தேதி நடக்க போகுது. முதல் கர்ப்பமாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய பேர் நிச்சயமாக இதை நினச்சி கவலைப்படுவீங்க. நிறைய பேர் எனக்கு கமெண்ட்டும் பண்ணிகிட்ருக்கீங்க, இதை பற்றி டீட்டெயில்டாக வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் சொல்ல போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சூரிய கிரகணம் ஞாயிற்றுக்கிழமை இரவு 11 மணிக்கு தொடங்கி அதிகாலை 3:24 மணி வரைக்கும் இது நடக்க போகுது. இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழகத்தில் சென்னையில் இது எப்போ தெரியும், இது பார்க்க முடியுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டிலையோ சென்னையிலையோ இந்தியாவிலையோ இதை நம்மளால் பார்க்கவே முடியாதுங்க. வெறும் கண்களால் இதை பார்க்கவும் முடியாது. இப்போ ஒரு சந்திர கிரகணம் நடந்துச்சு இல்லையா, அது பார்த்திங்கன்னா நம்மளால் வெறும் கண்களால் பார்க்க முடிஞ்சிச்சு. அது நம்ம நாட்டில் தெரிஞ்சுது. பட் இது அப்படி இல்லை. இது ஃபாரின் கண்ட்ரீஸ், ஆஸ்திரேலியா மாதிரியான வெளிநாடுகளில் மட்டும்தான் இந்த சூரிய கிரகணத்தை பார்க்க முடியும். ஸோ அப்போ இந்த சூரிய கிரகணம் நம்ம இந்தியாவில் தெரியலை, தமிழ்நாட்டில் தெரியலை அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே பார்த்திங்க அப்படின்னா கர்ப்பிணி பெண்களுக்கு தோஷம் இருக்கா, இதை நினச்சி பயப்படணுமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கர்ப்பிணி பெண்களுக்கு எந்த தோஷமும் கிடையாது. இதை நினச்சி பயப்படணும் அவசியமும் இல்லை. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா இது நைட்டு நேரத்தில் வேறு வர்றதுனால கண்டிப்பாக நமக்கு எந்தவித பெரிய பாதிப்பையும் இது ஏற்படுத்த போகிறதில்ல. இது சாதாரண ஒரு வானியல் நிகழ்வு தான். இதை நினச்சி கர்ப்பிணி பெண்கள் ரொம்ப பயப்படணும், ரொம்ப கவலைப்படணும் அப்படிங்கிற அவசியம் கிடையவே கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை மாதிரி இருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம ரக்ஷூஸ் டிப்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.